உனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. நீங்க வாழ்க்கையில் உருப்படணுமா? முடிவெட்டுங்க. நீ இன்னும் வாழ்க்கையில் உருப்பு இல்லையா? முடிவெட்டு, உருப்பிட்டுருவ. உனக்கு வேலை கிடையிலையா? முடிவெட்டு, வேலை கிடைச்சிடும். கல்யாணம் இல்லையா? முடிவெட்டு, கல்யாணம் ஆகிடும். நீ நாசமாக போயிட்டு இருக்கியா? முடிவெட்டு, சரியாயிடும். உன் வாழ்க்கையே பிரச்சனையாக போதா? முடிவெட்டு, வாழ்க்கை நல்லா மாறிடும். யாரா இதெல்லாம் கண்டுபிடிச்சி? எனக்கு புரியல. எங்கேயா போங்கடா, ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? ஒருத்தவனுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தோட உச்சத்தையுமே மசூரில் வைக்கிறீங்க. ஏன்? இது பேரண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், யாராக இருந்தாலும் இதை பண்ணுறீங்க. ஆக்சுவலாக இந்த டாபிக் என்னென்னு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வெல்கம் டு த வீடியோ ஆஃப் நெகட்டிவிட்டி ஆஃப் ஹேர் கட். அதாவது இந்த முடி வெட்டுறதை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். நிறைய பேருக்கு இந்த வீடியோ கனெக்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன். பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்லாம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கோச்சிக்கோங்க. அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எஸ், அதாவது ஒருத்தவனுக்கு வாழ்க்கையில் எந்த நல்லதுமே நடக்கலையா, என்ன பண்ணலாம், என்ன சொல்லலாம் அவனை அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவன் முடி வளர்க்குறான். ஓகே, அதை ஃபஸ்ட்டு பிடுங்குவோம். முடி வெட்டு, உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் நான் சொல்கிறேன், யாருமே இந்த முடி வளர்க்குறதுக்கு ஏன் அலோவ் பண்ண மாட்டேங்குன்னு எனக்கு தெரியல. மசுறு தானே, வளர்ந்துட்டு போட்டுமே. அதையே நீங்கள் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து கேட்கலாம், மசுறு தானே வெட்டலாமே அப்படின்ட்டு. அப்படிலாம் முடியாது. ஏன்னா ஒருத்தவங்க முடி வெட்டுறதும் வெட்டாவதும் வளர்க்குறதும் வளர்க்காததும் அது அவங்களோட இஷ்டம். அவங்களோட இண்டிபெண்டன்ஸ்குள்ளே நீங்கள் பூந்து இல்லை இதை பண்ணக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாது ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அவன் திட்டுவான். இவன் உன்னை பார்த்து என்ன சொல்லுவான்? இவன் தப்பாக நினச்சிப்பான். ரோட்டில் எப்படி நடந்து போக, ஏன் இந்த முடி வச்சு ரோட்டில் நடந்து போனால் என்ன ஆகிட போகுது? எனக்கு புரியல. பார்க்குறதுக்கு நல்லா இல்லை, உன் அப்பியரன்ஸ் நல்லா இல்லை, முடி வெட்டினா நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது வேறு, அது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். ஆனால் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் முடி வளர்த்தாலே அது நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்கிறேன். முடி வளர்த்தா தப்பு, முடி வளர்த்தா நீ உருப்பிட மாட்ட, முடி வளர்த்தா தருத்திரம், இப்படி முடி வளர்த்தா பீடை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. அந்த முடி அப்படி என்னதாங்க பாவம் பண்ணிச்சு இவங்கள? ஒருத்தன் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கான், தெரியாமல் கீழே விழுந்துட்டா கூட வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி அம்மா அப்பா நான் அந்த மாதிரி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட, நீ முடி வெட்டல, நீ மட்டும் முடி வெட்டியிருந்தா நீ ஊழ்ந்துருக்கவே மாட்டேன். எப்பாடே யார் எங்கே வரீங்க நீங்கள்? அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஒருத்தவனுக்கு எந்த கெட்டது நடந்தாலும் அவன் முடி வளர்க்குறான், அதனால தான் அந்த கெட்டது நடக்குது. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கிறல? என்ன வார்த்தை இது? எனக்கு புரியல. ஸோ இதெல்லாம் இந்த பேரண்ட்ஸ் சைட்லேருந்து வருது. இன்னொன்று, ரிலேட்டிவ்ஸ். பேரண்ட்ஸ் பயப்படுறது இந்த ரிலேட்டிவ்ஸ், அந்த சொந்தக்காரங்க 4 பேர் என்ன சொல்லுவாங்க, நீ முடி வளர்த்தா நம்ம சொந்தக்காரங்க மூஞ்சில் எப்படி முழிப்ப அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட சொந்தக்காரங்கிட்ட நம்ம ஏன் மூஞ்சில் முழிக்கணும்? உன் முடியை வச்சு உன்னோட கேரக்டர் ஒருத்தன் கெஸ் பண்ணுறான்னா அவன் லைஃப்லேயே தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன். எத்தனை பேர் முடி வளர்த்தா பொறுக்கின்னு சொல்கிற நிறைய சொந்தக்காரங்க இன்னும் நான் பார்த்து தான் இருக்கேன். பொறுக்கி மாதிரி இருக்காங்க, முடி வளர்த்து பொறுக்கி மாதிரி இருக்க. இந்த மாதிரி ஒரு பேரண்ட்டு முன்னாடி தன்னுடைய குழந்தைய ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேரண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓகே முடி வளர்க்குறது தப்பு போல் இருக்குது, முடி வளர்க்குறதுனால தான் இந்த மாதிரி நம்ம பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் தான் வருமே தவிர, எந்த பேரண்ட்ஸும் ஒரு தடவையாவது அந்த ரிலேஷன்கிட்ட போயிட்டு என் பையனுக்கு முடி வளர்க்க பிடிச்சிருக்கு அதனால் அவன் வளர்க்குறான், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா அடுத்த வார்த்தை அந்த ரிலேட்டிவ் பேச மாட்டாங்க. மூடின்னு வாயை பொத்திக்கின்னு போயிடுவாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் அப்படி பேசுறதில்லை. தான் பையனை போட்டு அடிக்கிறது, தான் பையனை போட்டு திட்டுறது. இங்கே பாரு, நீ முடி வெட்டியிருந்தால் இந்த பிரச்சனைலாம் உனக்கு வந்துருக்குமா அப்படின்ட்டு. வாட் இஸ் திஸ்? என்ன இது? இதெல்லாம் நியாயமே கிடையாது. ஃபஸ்ட்டு சின்ன பசங்க அப்படின்னா உங்கள் இஷ்டத்துக்கு வளர்க்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் 18 வயசுக்கு மேலே ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறது ரொம்பவே தப்பான விஷயம். முடி வளர்க்குறானா வளர்த்துட்டு போட்டுமே, மசுறு தானே, வளர்ந்தா என்ன, வளர்ந்தா கொட்ட போகுது, கொட்டினா திருப்பி வளர போகுது. ஒரு சில பேர் கொட்டினா வளராமலே இருக்க போகுது. ஆனால் முடி வளர்க்குறதோட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும், வளர்க்குறவனுக்கு தான் தெரியாது எவ்வளோ கஷ்டம்னு. ஒருத்தவன் வேலைக்கு, அதாவது இன்டர்வியூக்கு ஒருத்தவன் போயிட்டு அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலை அப்படின்னா நீ முடி வளர்த்துருக்க அதனால நீ செலக்ட் ஆகலை. நீ முடி வளர்க்காமல் போயிருந்தனா, அதாவது நீ முடியெல்லாம் பர்ஃபெக்டாக கட் பண்ணிட்டு போயிருந்தனா நீ செலக்ட் ஆகிருப்ப அப்படின்னு சொல்கிற எவ்வளவோ சொசைட்டி மெம்பர்ஸ், எவ்வளோ ரிலேட்டிவ்ஸ், எவ்வளோ பேரண்ட்ஸ் இங்கே இருக்காங்க தான். ஆனால் அவங்களுக்கு தெரியல அந்த இன்டர்வியூலேயே முடிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். முடி வளர்த்தவனுக்கு தான் அந்த இன்டர்வியூவில் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா அந்த மாதிரி இன்டர்வியூஸ் இருக்குது, நிறைய மீடியா இன்டர்வியூஸ் இருக்குது. அவங்களாம் முடியெல்லாம் பெருசாக பார்க்குறது கிடையாது. உங்களுக்கான டேலண்ட் இருக்கா போதும், யூ வில் பி செலக்டட் இன் தட் இன்டர்வியூ. அதேமாதிரி நீங்கள் செலக்ட் ஆகலைன்னா உங்களை விட டேலண்ட்டாக யாராவது ஒருத்தவங்க அங்கே இருந்திருப்பான். சிம்பிள். உன் முடினால தான் உன் வேலை கெட்டு போச்சு, உன் முடினால தான் நீயே கெட்டு போயிட்ட, உனக்கு தர்தரம் பிடிச்சிருக்கு, ஏன்னா நீ முடி வெட்டல. ஸோ பேரண்ட்ஸ் சொல்லுங்கள், கன்ஸ்ட்ரக்டிவாக கிரிட்டிசிசம் பண்ணுங்கள். ஆனால்
முடிக்குள்ளே தூக்கிட்டு போய் உங்கள் மூட நம்பிக்கையை தயவு செஞ்சு வைக்காதீங்க. பேரண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், சொசைட்டியாக இருக்கட்டும். ஒருத்தன் முடியில தூக்கிட்டு போயிட்டு மூட நம்பிக்கை வைக்காதீங்க. முடி வளர்த்தா தரித்திரம், முடி வளர்த்தா பீடை, முடி வளர்த்தா உன்னை சுற்றி கெட்ட விஷயங்கள் தான் நடக்கும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு வைக்காதீங்க. ஏன்னா அடுத்து அந்த பையனுக்கு ஏதாவது சின்னதாக ஒரு கெட்ட விஷயம் நடந்தாலுமே முடி வளர்க்குறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு அவன் அந்த ஆசையே விட்டுருவான். முடி வளர்க்குறது எத்தனையோ பேர் நானே பார்த்துருக்கேன். என்னையுமே எல்லாருமே சொல்கிறாங்க தான், நீ முடியை வெட்டினா நீ உருப்பிட்டுருவ, நீ முடியை வெட்டினா நீ சரியாயிடுவ, நான் என்னமோ மென்டல் மாதிரி, நான் பைத்தியமா நோய் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல நீ. என்கிட்டே ஒருத்தன் வந்து சொல்கிறாங்க, சொந்தக்காரங்க யாரை வேணாலும் இருந்துட்டு போட்டுமே, ஏன்டா அப்படி முடி வளர்க்குறேன், பார்க்க நல்லா இல்லையே. பார்க்க நல்லா இல்லைங்கிறது நீங்கள் சொல்லாதீங்க. உங்கள் ஜென்ரேஷனில் அது நல்லா இல்லாத விஷயம். எங்கள் ஜென்ரேஷனில் இது பார்க்க நல்லா இருக்குது, எனக்கு நல்லா இருக்குது, என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லா தானடா இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. என்னோட டீச்சர் ஒருத்தவங்களே இதை பார்த்து நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. என்னடா முடி வளர்க்குற நல்லா தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு எரியுது, எனக்கு ஏன் புரியல. ஸோ உங்கள் ஜென்ரேஷனில் உங்களை வளர்க்க விடலை, அதனால் எங்கள் ஜென்ரேஷனில் எங்களையும் வளர்க்க விடக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஐ ஜஸ்ட் காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் வேர்ட்ஸ். ஸோ தப்பு இல்லை முடி வளர்க்குறதுல, உங்களுக்கு பிடிச்சிருக்கா வளங்க. அண்ட் சொசைட்டியுமே இருக்கட்டுமே, நிறைய பேர் சொசைட்டியில் முடி வளர்த்தாலே அவனை பொறுக்கி பையன் அப்படின்னு யோசிக்கிற எவ்வளோ பேர் இருக்கிறீங்க. பாருங்க, ஒருத்தன் முடி வளர்க்குறான்னா அவனுக்கு அது பிடிச்சிருக்கு, அவன் முடி வளர்க்குறான், தட்ஸ் இட், அவ்வளோதான். ரோட்டில் வண்டியை போலீஸ் பிடிக்கிறாங்க கூட ஒருத்தன் முடி வளர்த்துருக்கான் அப்படின்னா அவனை தப்பாக பார்க்குற எவ்வளோ பேர் இருக்காங்க. நீ முடி வளர்த்துருக்க, ஸோ முடி அதிகமாக இருக்குது, என்ன பொறுக்கி மாதிரி முடி வளர்த்துருக்க, என்ன கேள்வி இது? அது போலீஸாகவே இருக்கட்டும், இல்லை ரோட்டில் போகிற பீப்புளாக இருக்கட்டும், ஒருத்தவங்களை அப்படி பார்த்து கேட்கணுங்கிறது தப்பான விஷயம். ஏன்னா அவன் எந்த ரீசனுங்களாலும் முடி வளர்க்கலாம். ரீசனுங்கிறது தேவையும் கிடையாது முடி வளர்க்குறதுக்கு. முடி வளர்க்குறது அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் வளர்க்குறான். முடி வளர்க்குறவன் எங்க இப்போ யாரா முடி வளர்க்குறவன் பொறுக்கி போயிடுச்சு. எனக்கு அந்த ஒரு சென்டென்ஸ் இருக்குல்ல, என்ன பொறுக்கி மாதிரி முடி வளர்க்குற, என்ன வார்த்தை அது? திருப்பி நான் என்ன பொறுக்கி மாதிரி முடி வளர்க்காம இருக்கேன் அப்படி யாராவது கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன்னா சொசைட்டியில் ஒரு பிம்பம் பரவிடுச்சு. 2 பேர் ஒரு விஷயம், ஒரு இடத்துல ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, ஒருத்தர் 2 பேர் நிற்க வைக்கிறாங்க. ஒருத்தர் முடியெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கான், இன்னொருத்தவன் முடியை நல்லா வளர்த்துக்கிட்டு சிண்டு போட்டு சுற்றிட்டு இருக்கிறான். 2 பேரில் யார் மேலே டவுட் வரும் அப்படின்னா முடி வளர்த்துருக்க மேலே டவுட் வரும். ஏன்னா அப்படி ஸ்டீரியோ டைப் பண்ணி வச்சுருக்கீங்க, அப்படி ஒரு சிஸ்டமை டெவலப் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த சிஸ்டமை ஃபஸ்ட்டு உடைங்க. ஒருத்தர் முடி வளர்க்குறான்னா அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் வளர்க்குறான். அது ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், சொசைட்டி ஆகட்டும். இந்த ரிலேட்டிவ் சொசைட்டி போடுற ப்ரெஷரில் பேரண்ட்ஸ் உள்ளே பூந்துடுறாங்க. உள்ளே பூந்து முடியை வெட்டு, டெய்லி முடியை வெட்டு, தூங்கிட்டே இருக்கியா முடியை வெட்டு, எந்திரிக்கிறியா முடியை வெட்டு. எத்தனை பேரண்ட்ஸ் தான் புள்ள தூங்கிட்டு இருக்கும்போது முடியை வெட்டி விட்டுறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். எவ்வளோ பேர் பண்ணியிருப்பீங்க தான். அப்படி யாராவது பண்ணிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு அப்படி நடந்திருக்கா அப்படிங்கிறது நீங்கள் பசங்க பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இது என்னோட ஒப்பீனியன். முடி வளர்க்குறது தப்பு கிடையாது, முடி வளர்தான் தரித்திரம் கிடையாது. முடி உங்களுக்கு பிடிச்சிருக்கா வளங்க, பிடிக்கலையா வெட்டிட்டு போயிடுங்க. அடுத்தவன் சொல்கிறான், அடுத்தவன் பண்ணுறான், அடுத்தவன் செய்கிறான், உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறது கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதுக்குள்ளே மூட நம்பிக்கையை திணிச்சு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா கேள்வி கேட்டு பழகுங்க. நான் ஏன் இதை பண்ணணும், நான் ஏன் முடி வெட்டணும், நான் ஏன் முடி வெட்டலைன்னா நான் என்ன ஆக போகிறேன், இப்படிலாம் கேள்விகள் நீங்கள் கேட்குறீங்கன்னா அந்த கேள்விகளுக்கு ஆப்போசிட்லேருந்து பதில் வராதுன்னா நீ முடி வெட்டலை அதனால தான் நீ இப்படி கேள்வி கேட்குற, நீ மட்டும் முடி வெட்டி தான் இந்த மாதிரி மென்டல் தனமாக கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க தான். ஸோ எஸ், திரும்பவும் சொல்கிறேன், ஒருத்தன் முடி வெட்டுறதும் வெட்டாததும் அது அவனோட இஷ்டம். அந்த பர்சனலுக்குள்ளே தேவையில்லாமல் தலையிடாதீங்க. பேரண்ட்ஸ் தலையிடுறாங்கன்னா அது வேறு விஷயம். ஸோ அவங்களுக்கு மேபி அவங்க வளர்ந்த ஜென்ரேஷனும் அந்த பேரண்ட்ஸுமே தலையிடுறது என்ன பொறுத்த தப்பு தான். பட் தேர்ட் மெம்பர் தேவையில்லாமல் தலையிட்டு நீ முடியை வெட்டு, நீ முடி வெட்டினா உனக்கு வேலை கிடைக்கும், அதனால தான் நீ இவ்வளோ நாள் வேலை இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்கிறவங்களும் எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ புதுசாக கிளம்பிக்கலாம் ஜோசிகாரங்களாம் சொல்கிறாங்க, முடி வெட்டுப்பா, முடி வெட்டினா உனக்கு இந்த தரித்திரம் ஒழிஞ்சிரும் அப்படின்ட்டு. யாரையா நீங்கள்? எனக்கு புரியல. யாரா இவனுங்க, எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? முடி வெட்டுறதுக்கும் தரித்திரம் ஒழிகிறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஐ வாண்ட் த ஆன்சர். அவ்வளோதான். அவனுக்கா தோணுச்சுன்னா அவனாக வெட்டுவான், எனக்கா தோணுச்சுன்னா நானாக வெட்டுவேன். அண்ட் எத்தனை பேரண்ட்ஸ் ஒருத்தவனுக்கு வேலை கிடைக்கல, ஒருத்தன் உருப்பிட மாட்டானா, அது முடியல அந்த பழியை தூக்கி போடுறதை தாண்டி ஃபஸ்ட்டு அவன் மேலே அந்த பழியை போடுங்க. நீ ஒழுங்காக படிக்கல அதனால தான் நீ பாஸ் ஆகலை, நீ ஒழுங்காக டேலண்ட் வளர்த்துக்கல அதனால தான் உனக்கு வேலை கிடைக்கல, நீ ஒழுங்காக ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணல அதனால தான் உருப்படாமல் இருக்க. இப்படி நீங்கள் ஒருத்தவங்கிட்ட சொல்கிறீங்கன்னா அவன் அடுத்து அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கோ அந்த டேலண்ட்டை டெவலப் பண்ணிக்கிறதுக்கோ நல்லா படிக்கிறதுக்கோ பார்ப்பான். இல்லை முடி மசுறு போயினே இருந்தீங்கன்னா அவன் போய் முடியை வெட்டி உருப்புலாம் என்ன ஆகும் சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு புரியல. அதனால தான் சொல்கிறேன்,
ஒருத்தவங்க உருப்படலையா அதுக்கான ரீசன் என்ன ஏதுன்னு கவனித்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒருத்தவங்க உங்கள் பசங்களுக்கோ நீங்கள் ஒரு லெக்சர் எடுக்கிறீங்கன்னா தட்ஸ் ஃபைன். அதை விட்டுட்டு ஒருத்தன் உருப்படல அதுக்கு ரீசன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா தூக்கி முடியல பழிய போட்டுற வேண்டியது. அண்ட் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, முடி வெட்டினா சளி பிடிக்காது, முடி வெட்டலனா சளி பிடிக்கும் அப்படின்ட்டு. அது சயின்டிஃபிக் ரீசன்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே நான் பூரா விரும்பலை. அது வேறு யாராவது பேசுங்க, சயின்ஸ் சேனல் யாராக இருந்தால் எடுத்து பேசுங்க. உண்மையிலேயே முடி வெட்டினா சளி பிடிக்காதா, ஒருத்தவங்க சளி பிடிச்சிருந்தா உண்மையிலே அவன் முடி வெட்டினானா அந்த சளியெல்லாம் போயிடுமா, தலைவலிலாம் போயிடுமா அப்படின்ட்டு. ஸோ நீர் கோத்துக்கோ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. சயின்ஸ் சேனல்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பாருங்கள். மிஸ்டர் ஜிகே சார் கொஞ்சம் இந்த டாபிக் நீங்கள் ஆல்ரெடி பேசுவீங்களான்னு தெரில, பட் பேசலாம் பேசிடுங்க மறக்காமல். இஃப் யூ வாட்ச் திஸ் வீடியோ நீங்கள் பார்ப்பீங்களான்னு தெரில. நீங்கள் இந்த வீடியோ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, முடி வெட்ட சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு இவன் முடி வளர்க்குறான் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. முடி வளர்க்குறதுல நீங்கள் போடுற எஃபர்ட்டை விட முடி வெட்டுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா முடி வளர்க்குறதுல தான் அவ்வளோ எஃபர்ட் போட்டு அந்த முடி அப்படியே ஒரு குழந்த மாதிரி பார்த்துப்பாங்க நிறைய பேர். நான்லாம் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது இந்த முடி வளர்க்குறது. அண்டு சொசைட்டி ரிலேட்டிவ்ஸ் யாரை வேணாலும் விடுமே, தயவு செஞ்சு ஒருத்தவனை முடிய வச்சு அவன் கேரக்டரை தயவு செஞ்சு டிஃபைன் பண்ணாதீங்க. அந்த சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வராதிங்க. எல்லாருமே அதை ஒரு சிஸ்டமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. கைஸ்கில் சொல்கிற மாதிரி சிஸ்டமேட்டிக் ஆகிடுறீங்க. அது அப்படி சொல்கிறதுங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அதை சிஸ்டமேட்டிக் ஆக்கி ஒருத்தவன் முடி வளர்த்துட்டு ரோட்டில் திரிஞ்சாலே அவன் பொறுக்கி பையன்தான் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்து விட்டுருக்கோம். ஸோ எஸ், நிறைய இடத்துல அப்படி கிடையாது. இப்போ நிறைய சிட்டிஸ்லலாம் மாறி இருக்குது. எஸ், அப்படியுமே இருக்காங்க நிறைய பேர் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் மாறுறதுல தப்பு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் மாறிடுங்க. மாறுங்க, மாற மாட்டேன் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. மாறுங்க, மாறாமல் இருங்க. அதில் சொல்கிறதுக்கு எனக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. இந்த முடி கொட்டுறது எல்லாத்தையும் தாண்டி இந்த முடி அரிக்கும் பாருங்க, தாங்க முடியாது, அவ்வளோ அரிக்கும். கையை வச்சு சொரிஞ்சிட்டிங்க சுகமாக இருக்கும். இன்பமாக இருக்கிறது ஐயா அந்த மாதிரி இருக்கும். ஆனால் சொரிஞ்சு முடிச்சு கையை எடுத்தீங்கன்னு வைங்களேன், மண்டெல்லாம் எரியும். அதுக்கப்புறம் திருப்பி தலைக்கு போயிட்டு குளிச்சுட்டு சைக் அதில் இருக்கிற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். இதை விட்டு அசால்ட்டாக சொல்கிறீங்க, நாடா பொறுக்கி பய மாதிரி முடி வளர்க்குறேன்ட்டு. தப்புங்க, ரொம்ப தப்பு.